Hello aspirants, in the video August 18th National Affairs one-liners தான் பார்க்க போறோம். So let's get into the topic. So first, PM Swanidhi Yojana. PM Swanidhi Yojana எந்த மினிஸ்ட்ரி கீழ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Ministry of Housing and Urban Affairs. PM Swanidhi Yojana என்னன்னா Prime Minister Street Vendors Atmanirbhar Nidhi. இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டாஸை எம்பவர் பண்ணுறதுக்காக COVID-19 அஃபெக்ட் ஆன ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கு 10,000 லோன் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து 1 இயர்க்குள்ளே அவங்க மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை அதை ரீபே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பைலேட்ரல் நேவல் எக்ஸைஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதுக்கான பேர் தான் ஸ்லினெக்ஸ். ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸைஸ் தான் ஸ்லினெக்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஈவெண்ட் தான் 12th எடிஷன் ஆஃப் ஸ்லினெக்ஸ். இது வந்து 2 ஃபேஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஹார்பர் ஃபேஸ், இன்னொன்று வந்து சி ஃபேஸ். ஸோ இதில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி INS ராணாவும் INS ஜோதியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இந்த ஃபார்மல் ஜாப் கிரியேஷனை பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக லான்ச் பண்ண ஸ்கீம் தான் பிரதம் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே 3.5 crore ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட எய்ம். ஸோ நெக்ஸ்ட், நேஷ்னல் கோபால் ரத்னா அவார்ட். இந்த நேஷ்னல் கோபால் ரத்னா அவார்டை எந்த மிஷன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷனுக்கு கீழே வருது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங்க்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் கோபால் ரத்னா அவார்டு தான் இந்தியாவிலேயே லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் டைரிங் செக்டாரில் ஹையஸ்ட் நேஷ்னல் அவார்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கையில் TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.